Hello friends, welcome back to Own Cooking channel. இன்னைக்கு நம்ம அச்சு முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டா வீட்லயே எப்படி பண்றதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது கடையில வாங்குன நார்மல் பச்சரிசி மாவு தான். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 பிஞ்ச் salt சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் தேங்காய் பால் சேர்த்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி எதுவும் விழுகாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். மிச்சத்துக்கு நான் வெறும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு அச்சு முறுக்கு செய்ய முடியாது, உதிர்ந்துடும். அதனால் இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இந்த அச்சில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடு பண்ணும்போதே இந்த அச்சையும் எண்ணெயில் சூடு பண்ண வச்சுக்கோங்க. இப்போ அச்சு நல்லா சூடேறிட்டு இப்போ அதை மாவில் டிப் பண்ணணும். ஃபுல்லாக அச்சு ஃபுல்லாக முங்குற அளவுக்கு டிப் பண்ணாமல் 3/4 பாகம் மட்டும் முங்குற அளவுக்கு டிப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எண்ணெயில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே ஈஸியாக கலண்டுட்டு வந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக ஒட்டி பிடிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு லைட்டாக அதை குத்தி விடுங்க. ஈஸியாக கலண்டுட்டு வந்துடும். இந்த அழகாக நமக்கு அச்சு முறுக்கு ரெடி ஆகிட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அச்சு வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுக்கவே கூடாது. எண்ணெயோடு சேர்ந்து அந்த அச்சு நல்லா சூடேறிட்டே இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக செய்ய வரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். ஒவ்வொரு வட்டமும் நீங்கள் அச்சு முக்கும்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும். அப்போ வந்து அந்த அச்சில் வந்து மாவு எல்லாமே ஒட்டி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக கலந்துட்டு வந்துடும். முறுக்கு வந்து சூடாக இருக்கும்போது கிறிஸ்பியாக இருக்காது. ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா எக்கு கூட சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஈஸியாக வரும் அச்சு முறுக்கு. உங்கள் விருப்பம் தான். தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம், முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக அச்சு முறுக்கு ரெடி ஆகிட்டு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஓன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.